தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த கரூர் இஷ்யூவா வந்து நம்ம டெல்லி போயிருந்தார். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். இப்ப நான் இத எதுக்கு எடுத்து பேசுறேன்னா, அவர் வந்து போனாருன்னா, அவருக்கு அப்படி ஆயிருச்சு, இப்படி ஆயிருச்சு, மூஞ்சி அங்க போயிருச்சு, இங்க போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவர போட்டு அடி அடின்னு அடிக்கிறதுல ஒரு 4 டிக்கெட்டுக்கு ரொம்ப குஷி போல. இதுல வந்து இந்த சாட்டை துரைமுருகன் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாய்ங்க? என்ன கொள்கை, கோட்பாட்டுல வந்து போயிட்டுருக்காங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியல. ஆனா இதுவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நானே நாம் தமிழருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ கரண்ட்ல அப்படி இருக்கான்னு கேட்டா, சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க கூட அந்த பக்கம் திரும்பி தல வச்சு கூட படுக்கறதில்ல. காரணம் என்ன? பேச்சு. இப்ப ஒண்ணு பேசுறது, அடுத்த நாள் ஒண்ணு பேசுறது. என்னன்னே தெரியாம புதுசா ஒருத்தன் வரான் அப்படின்னானா, அவன வந்து வளர்த்தி விடணுமே தவிர, அவன வந்து அடிச்சு அங்கேயே ஓரமா உட்கார வைக்கணுங்கிறது ஒரு எண்ணமா இருக்கக்கூடாது. இதுக்கு வேற ஒரு 40 பேர் வந்து கை தட்டிக்கிட்டு, ஜால்ரா தட்டிட்டு, சொம்பு தூக்கிட்டு சுத்துறானுங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் சொல்லுவீங்கள்ல, இந்த வானவில் பிரதர்ஸா? அது ஏதோ ஒரு பிரதர்ஸ். அவனுங்க. அவனுங்க வீடியோவெல்லாம் பார்த்தா, விஜய் வீடியோ போட்டா மட்டும் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா போகுது. விஜய் வச்சு தான் இவனுங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரிக்கிறானுங்க. இப்ப நான் இவனுங்கள பத்தி பேசியிருக்கேன்னா, உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "நீ இவனுங்க 2 பேத்தையும் வச்சு பேசி, நீ வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரிக்கிற. நீ வந்து வியூஸ் ஏத்துற, சப்ஸ்கிரைபர் ஏத்துற" அப்படின்னு. அப்படி ஒரு மயிரு நான் சம்பாரிக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லைங்க. ஏன்னா, ஒருத்தன் வரான் அப்படின்னானா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப சாட்டை துரைமுருகன் அவரு அரசியல்ல வராரு அப்படின்னா, அவர வந்து வந்திருக்காரு, நமக்கு நல்லது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு, அவர வந்து நம்ப பெருமைப்படுத்தி தான் பேசணுமோ தவிர, தாழ்த்தி பேசக்கூடாது. அதே மாரி அரசியல் புரிதல் இல்ல அப்படின்னா, அந்த அரசியல் புரிதல் இல்ல அப்படிங்கிறது தான் நம்ம நெகட்டிவா சொல்லணும். அவருக்கு வந்து எடுத்து சொல்லி புரிய வைக்கணுமோ தவிர, அத விட்டுட்டு, அவரு அங்க போயிட்டாரு, இங்க போயிட்டாரு, பயத்த பாத்தியா? சட்டைய பாத்தியா? இத பாத்தியான்ட்டு வந்து பாத்தீங்கன்னா, மாத்தி மாத்தி கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காய்ங்க. கமெண்ட் அடிக்கிற நேரம் கிடையாது இது, புரியுதா? இதுவரைக்கும் நீங்க அதாவது நாம் தமிழர் கட்சிய பொறுத்தவரைக்கும், எத்தனையோ சவால்கள பார்த்திருப்பீங்க அரசியல்ல. ஓகேவா? ஆனா விஜய் அப்படி கிடையாது. இப்ப தான் வந்திருக்காரு. ஆனா ஒண்ணு யோசிச்சுக்கோங்க. சீமான் அண்ணனும் அதே வந்து திரையில இருந்து தான் வந்தாரு. விஜயும் அதே திரையில இருந்து தான் வந்தாரு. சரியா? சீமான் அவர்கள் ஒரு போராளியா இருக்கலாம். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. ஒரு ஆக்டரா வந்து நீங்க அங்கருந்து இங்க வந்திருக்காரு. அவருக்கு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கத்தான் செய்யும். அவரு போக போக அத கத்துக்குவாரு. ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒருத்தங்கள பத்தி கமெண்ட் பண்றத நிறுத்துங்க. எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத யோசிங்க. அத விட்டுட்டு பெட்டிய வாங்கிட்டு சும்மா வந்து வாய் பேச்சா வந்து பேசுறது வேஸ்ட். ஓகேவா? அரசியலா வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. அத விட்டுட்டு வந்து சும்மா அந்த நக்கல் அடிக்கிறது, கமெண்ட் பண்றது இதெல்லாம் வேஸ்ட்டு. ஓகேவா? இப்ப கூட வந்து நான் உங்களையெல்லாம் அதாவது நாம் தமிழர் பேசணும், இல்ல அந்த ரோஸ்டர் பிரதர்ஸ பேசணும் அப்படிங்கிறது என் நோக்கம் கிடையாது. நீங்க ஒருத்தன பேச பேச அவன் குரோத் ஆயிட்டு தான் இருப்பான். அவன் குரோத் வேற மாரி இருக்கும். ஓகேவா? ஆனா நீ பேச பேச நீ ஒருத்தன நம்பி சார்ந்து இருக்கிற பார்த்தியா? அவனுக்கு அடிக்கு மேல அடி விழுந்துட்டே தான் இருக்கும். ஸோ அத புரிஞ்சு நடந்துக்கோ. நீ பேசுறத நிறுத்து. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உன் பக்கமும் கொஞ்சமாச்சும் குரோத் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம எம்ஆர் வேணு சேனல வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க் யூ ஆல்.